2026 டிஎம்கே ஃபுல் ஸ்விங்கில் வர்றதுக்கான எல்லா வேலைகளும் மும்முரமாக பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரியான ஒரு செய்தி. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே நிறைய இடங்களில் களத்தில் இறங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது இல்லையா? 2026 டிஎம்கேக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இன்றளவும் இருக்கா தமிழ்நாட்டில்? திமுக இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தது என்பது இதுவரைக்கும் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். இந்த முறை அப்படி இல்லை. வெல்வதற்கான எதிரிகள் என்று இவர்கள் யாரையெல்லாம் அடையாளம் காட்டுகிறார்களோ, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய பாஜகவிலே இருந்து, புதிதாக தோன்றி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலே இருந்து, ஒவ்வொரு கூட்டத்திலேயுமே கொக்கரித்து கொண்டிருக்கிற சீமானிலே இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்து, யாராக இருந்தாலும் சரி, அதற்கு இவ்வளவு காலமாக திமுகவை வந்து இணையாக, திமுகவிற்கு இணையாக ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த அதிமுகவில் இருந்து அத்தனை கட்சிகளுமே எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எதிரி கட்சிகளாகவே இல்லை. எதிரி கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு உதிரி கட்சிகளாகிவிட்டது. திமுக எதிர்ப்பு என்கிற கருத்திற்கு ஒரு குடையின் கீழே, ஒரு கருத்தின் கீழே ஒன்று கூடுவதற்கான சாத்தியத்தோடு யாருமே இல்லை. ஆனால் திமுக எவ்வளவு வேகமாக முன்னேறி செல்கிறதுனா, அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை திமுக கைப்பற்றிருச்சு.